நமஸ்கார். இன்னைக்கு நாம ஹாப்பி எக்ஸசைஸ், அதாவது சந்தோஷமா எக்ஸசைஸ் எப்படி பண்ண போறோம் அப்படின்றத பார்ப்போம். நம்ம உடல் அண்ட் மனசு ரெண்டுமே ஒன்றுக்கு ஒன்று சம்பந்தப்படுத்துது. இல்லை ஏதோ மனசு பாதிச்சாலோ இல்லை உடல் பாதிச்சாலோ ரெண்டுல ஏதோ ஒரு பாதிச்சாலுமே நமக்கு ரெண்டுமே பாதிப்பு அதிகமாகும். நமக்கு உடம்புல எக்ஸசைஸ் பண்ண போனா என்ன ஆகும் அப்படின்னா சுறுசுறுப்பு அதிகமாகும். நம்ம உடலுடைய ஆரோக்கியம் ரொம்பவே அதிகமாகும். மைண்ட் நல்ல ஒரு பவர் கிடைக்கும். நம்ம உடம்புல மனசுல கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இருந்துச்சு அப்படின்னா என்ன ஆகும்னா நம்ம ஹார்ட் பீட் ரொம்ப அதிகமாகும். ரெஸ்பிரேஷன் ரொம்ப மூச்சு திணறல் ஆரம்பிக்கும். மசில்லாம் ரொம்ப ஒரு மாதிரி கண்ட்ராக்ட் ஆகும். நம்ம ரொம்ப டயர்டாயிடும். இதெல்லாம் கொஞ்ச நேரம் இந்த ஸ்ட்ரெஸ் மனசு கொஞ்சம் பாதிப்பு கொஞ்ச நேரம் இருந்ததுன்னா இதெல்லாம் அப்படியே திருப்பி ரெக்கவர், அதாவது திருப்பி சரியாயிடும். இதுவே ரொம்ப நேரம் இருந்துச்சுன்னா நம்ம உடம்பு ரொம்ப டயர்ட் ஆயிரும். அப்போ நம்ம உடம்புல கார்டிசால், அட்ரினலின் இந்த மாதிரி ரசாயன சுரந்ததுன்னா என்ன ஆகும்னா இன்னுமே ரொம்ப ரொம்ப டயர்ட் ஆகும். ஸோ நார்மல் எக்ஸசைஸ் நம்ம சந்தோஷமா பண்ணோம்னா மனதும் உடலும் நம்ம ரொம்பவே ஆரோக்கியமா இருக்கும். நாம எக்ஸசைஸ் நல்லா பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா என்டார்பின் அப்படின்னு ஒரு ரசாயன உடம்புல ரிலீஸ் ஆகுது, அதாவது மூளையிலிருந்து ரிலீஸ் ஆகுது. இது என்ன பண்ணணும்னா உடம்பு நல்ல ஆரோக்கியமா வச்சு. ஸோ நம்ம எக்ஸசைஸ் நல்லா பண்ண என்ன ஆகும்னா இருதயம் நார்மலுக்கு வந்துடும். அப்புறம் மூச்சு திணறல் இருக்காது, மசில் கண்ட்ராக்ஷன் இருக்காது, நம்ம உடம்பு நல்லா ஆயிரும். நம்ம பிரெயினுக்கு நம்ம உடம்பு ஆரோக்கியமா இருக்குது, நம்ம சேஃபா இருக்கோம் அப்படிங்கிற மெசேஜையும் இதை நம்ம அனுப்பும். நம்ம எவ்வளவு எக்ஸசைஸ் நல்லா பண்றோமோ அவ்வளவுக்குள்ள நம்ம உடல் ஆரோக்கியம் டெவலப் ஆகும். இந்த எக்ஸசைஸ் பண்ணும்போது நமக்கு உடம்புல சில நல்ல ரசாயன பொருட்கள் மூளையில செக்ரேட் ஆகுது. இப்போ உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா செரோட்டோனின், என்டார்பின், ஆக்சிடோசின் இந்த மாதிரி ரசாயன பொருட்கள்லாம் செக்ரேட் ஆகி உடம்பு நல்லா வச்சுக்கும். இந்த ரசாயன பொருட்கள்லாம் என்ன பண்ணுது அப்படின்னா நம்ம மனசை நிம்மதியா வச்சுக்குது, நல்லா தூக்கம் கொடுக்குது, அப்புறம் டைஜஷன் நல்லா பண்ணுது. ஸோ எக்ஸசைஸ் முடிஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா நம்ம உடலை திருப்பி சுறுசுறுப்பாகுது. ஸோ எக்ஸசைஸ் பண்ணும்போது மைண்டு கான்ஃபிடென்ட் ஆகுது, செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் நல்லா டெவலப் ஆகுது. நிறைய பேர் நம்ம எக்ஸசைஸ் பண்ணா என்ன செய்யறோம்னா எக்ஸசைஸ் பண்ணா ரொம்ப ஜிம் ஒர்க் அவுட் பண்ணணும் போல இருக்கு, ரொம்ப புல்லப்ஸ் பண்ணணும், இந்த மரத்தான் ரேஸ் பண்ணணும், இதுதான் நம்ம எக்ஸசைஸ் அப்படின்னு நினைச்சிட்டே இருக்கோம். அது உண்மையில அப்படி கிடையாது. நாம உண்மையான எக்ஸசைஸ் பண்ணும்போது மைண்ட் ஹெல்த் நல்லா டெவலப் ஆகும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம ரெகுலரா ஏரோபிக் எக்ஸசைஸ், அதாவது வெளியே நல்லா சுதந்திரமா வாக்கிங் போகலாம், சைக்கிளிங் போகலாம், டான்ஸ் பண்ணலாம், யோகா போகலாம், சின்ன தோட்ட வேலைகள் பண்ணலாம், வீட்டுல நம்ம இருக்கிறவங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம், குழந்தைகளோட கொஞ்சம் விளையாடலாம். இந்த மாதிரி பண்ணாலே நமக்கு நம்ம ஆரோக்கியம் ரொம்ப டெவலப் ஆகும். இன்னும் சிலர் எக்ஸசைஸ் பண்றதே நமக்கு ரொம்ப ஒரு மன சுமையா போர்டனா நினைக்கிறாங்க. அப்படி நினைக்கவே கூடாது. நாம ஒரு மைண்ட் நல்லா இல்லாத நேரத்துல ஒரு 10 மினிட்ஸ் வெளியே போயிட்டு வந்தாலே நமக்கு ஆரோக்கியம் நல்லா இருக்கும், மனசு திடமாகும். சோ நம்ம நல்ல எக்ஸசைஸ் நல்லா பண்ணோம்னா ஆரோக்கியம் ரொம்பவே நல்லா இருக்கும்.